மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோவை மாவட்டத்தில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சசிதரன், எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? முழு தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்பினருடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான திருச்சி, கோவையில் இருக்கக்கூடிய பிரமுகரின் வீடுகளில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சாட்டை துரைமுருகன் என்பவர் வீட்டிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று அந்த ஆலத்துறையில் இருக்கக்கூடிய ரஞ்சித் வீடு மற்றும் காலப்பட்டி பகுதியில் உள்ள முருகன் ஆகியோர் வீடுகளிலும் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஏறியிருக்கிறது. இது இல்லாமல் கோவையில் 2 இடங்களிலும், தென்காசி, இளையாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இல்லத்தில் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விடுதலை புலிகளின் இயக்கத்தை மீண்டும் ஒன்றிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழகம் முழுக்க பல இடங்களில் பதுங்கி இருப்பதாக சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு வல்சரவாகத்தில் தங்கியிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த சபேசன் என்பவரை ஒருவரை கைது செய்தனர். அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு விடுதலை புலிகள் அமைப்பிற்காக நிதி திரட்டி வந்தது தெரிய வந்ததை அடுத்து தற்போது அவர் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையை சேர்ந்தவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தியதில் அங்கேயும் இவர்கள் தொடர்புடைய இடங்கள், அங்கிருந்து பணங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதாக அடிப்படையில் இன்று சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனையானது இன்று முழுவதும் நடைபெறும் எனவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். தொடர்ந்து அடுத்தபடியாக செய்தியாளர் தினேஷ் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். தினேஷ் வணக்கம். இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது, சோதனையானது யாரெல்லாம் இதில் சந்தேகிக்கப்படும் நபராக இருக்கிறார்கள், என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது திருச்சி, கோவை, தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யும் நபர்களிடம் என்ஐஏ சோதனை என்பது அவ்வப்போது நடைபெறும். அந்த வகையில் தற்பொழுது திருச்சியை பொறுத்தளவில் திருச்சி சண்முகா நகர் 7வது தெருவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியும் யூடியூபில் பிரபலமான நபராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் என்பவரது வீட்டில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் தற்போது இந்த விசாரணையில் அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நிலையில முதற்கட்ட தகவலாக தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்பினருடன் தொடர்பில் இருந்ததாகவும், மேலும் வெளிநாடுகளிலிருந்து ஏதேனும் சட்டவிரோதமாக இவர்களுக்கு பண பரிவர்த்தனை ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்தான விசாரணையானது தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் பின்னரே எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெறுகிறது, ஏதேனும் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்பட்டதா, மேலும் இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை எதுவும் நடைபெற்றிருக்கிறதா என்ற குறித்தான விசாரணையானது தகவலானது வெளியேறும். அப்படி ஏதேனும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அடுத்த கட்ட விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரும். இன்று காலை முதல் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகனுடைய வீட்டில் நடைபெற்று வரும் சோதனையால் அப்பகுதியில் திருச்சியை பொறுத்தளவில் இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களிடையே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.